வாழ்த்துக்கள் எப்போவுமே எல்லாருமே உண்டு. ஸ்பெஷலாக முதல்ல எங்கள் ஜாதியை பற்றி பேசுகிறேன். டைரக்டர் ஜாதி சிவா. அவர் வந்து இந்த படத்தினுடைய கதையை வந்து சொல்லும்போது அப்படியே லைவாக அந்த கதையை பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் சொல்லும்போது அப்படி ஒரு இதான் மியூசிக் இமான் போட்ட மாதிரி அந்த விருந்தான் இருந்தது படம் பூராவே, அந்த கதை பூராவே. என்ன வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பாதியில் எடுத்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவர் சொல்லவே இல்லை என்னவோ செகண்ட் ஹாஃப் அந்த எண்டெல்லாம். பட் அவுட்லைன் தெரியும் அது எப்படி வரும்னு. மோஸ்ட்லி ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம் தான், வித் லவ். ஒரு ஃபேமிலியும் இருக்குது. அந்த ஃபேமிலியில் நானும் நடிச்சிருக்கேன். என்ன ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சிவா வந்து கேட்டு என்னை சம்மதிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது. அப்கமிங் டைரக்டர் மிகப்பெரிய அளவில் வளரணும்னு எனக்கு வாழ்த்துக்கள். படத்தினுடைய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஏற்கனவே கூட மேலே கூட வச்சு ஒரு பாடல் மூலயமா விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய அடையாளத்தை இமான் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் தெரியும். இந்த படத்தில் அதே மாதிரியான 4 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு ஒரு விசேஷமான சந்தோஷம் என்னன்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி பேர் பாரதி. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பாடல்கள் வந்து ரொம்ப சிரத்தையோடு நான் எழுதுனதான் நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வந்திருக்க டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு வண்டர்ஃபுல் டீம் சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் இந்த டீம்ல இருக்கேன்னு. இதில் வந்து கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் நான் சொல்லுவோம். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். கேமராமேன் தினேஷ் வரல, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். விஜய் சேதுபதி அவர்களை இன்னும் மேலே தூக்கிவிட நினைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆல்ரெடி மேலே இருந்து இன்னும் மேலே வந்து விஜய் சேதுபதி சாரோட ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு. இந்த வாடி படத்துலையோ நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து அவர் ஒரு கதை சொல்லும் போதே சூப்பராக இருக்கும். அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். அது பயங்கரமாக, அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி இந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட் அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே வந்து ஃபுல்லாக பண்ணுவார். சொல்லிட்டு இருக்க திடீர்னு போகிறாரு, விஜய் சார் திடீர்னு போகிறாரு அப்படின்ட்டு அது என்ன சார்னா ஆட்டோவில் போகிறாரு அப்படின்பாரு. அந்த அளவுக்கு அப்படியே தத்துவமாக நடிச்சு காமிப்பாரு. நான் கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நேரம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமா சொல்லுவாரு. அதே மாதிரி சொன்னது அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்துல வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு மைல்கல்ல இந்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா வந்து இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு மிக சிறந்த பிசினஸ் மேனா மாறுவதற்குண்டான எல்லா தகுதியும் இந்த திரைப்படத்துக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனாகவும் இந்த ஒரு படத்தை வந்து அடுத்தடுத்து அவருடைய அடி எடுத்து வைப்பாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சாருக்கும் நம்முடைய மிஸ்ஸஸ் சுபா மேடம் 2 பேருக்கும் நம்முடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இத்தனை வருஷத்துல ஒரு கப்புலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ டெடிகேட்டடா ஒரு ப்ராஜெக்டை செய்யறது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கப்புல சந்தோஷமா இருக்கு. இது வந்து என்னுடைய வந்து நன்றி மேடம். பிகாஸ் ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளியில வரலன்னா ஒரு டைரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது ஒரு பொருட்படுத்தாம கதை பிடிச்சது படம் ஸ்டார்ட். அதை சொன்ன முதல்ல என் அண்ணா சேதனனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான் நடந்துச்சு. ரெஸ்பான்ஸ்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். கதை சொல்ல போனா கதை பிடிச்சி மச்சான் படம் பண்ணாரு. 3ஆவது நாள் சைன் பண்ணா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு அது பெரிய அதனால இது நன்றி மேடம். இதுல வந்து நான் விலாவாரியா எல்லாரையும் பத்தி தனித்தனியா சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அது நிறைய பேசணும். அப்புறமா பேசலாம். இந்த இது இதெல்லாம் எதிர்பார்க்கல லைஃப்ல
இதெல்லாமே நீங்கள் கொடுத்தது முதல்ல ஒரு நன்றி. இப்போதான் வெளியே ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ இருந்துச்சு. எனக்கே ஒரு நாள் தான் இருக்கு, எப்படி சொல்றது தெரியல. ஒரு படம் வருது, இப்போதான் தற்போது போச்சு. எல்லாரும் விஜய் கேட்குறாங்க. ஒரே பொருள் தான், இவ்வளோ ஃபாஸ்டான ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அது ஒரு டைம் இருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணி அமைஞ்சிடும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அதை வேகமாக ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கிற ரசிகர்களுக்கும் சரி, ஊடகங்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய நன்றி. இல்லைங்க, அப்புறம் ரெக்கார்ட் இதை பற்றி சொல்லணும்னா, மூளை இந்த மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இதெல்லாம் ஒரு 1000 கேள்வி எனக்கு இருக்குது. அப்படியே ஒரு 1000 கேள்வி இருக்குது. முதல்ல தொடர்ந்து முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொல்றது தான். எப்படியும் ஒன்று பண்றாங்களே கையில் அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டைலாக் சென்ஸும் சரி அந்த படத்தில் ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நான் கணேஷன் படம் பண்ணணும் அவங்க சொன்ன படம் நல்லா பார்ப்போம். நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன் அப்படிதான் அந்த படம் ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பயம் வந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ் முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் சார். இந்த படத்துல ஒரு முஸ்லிம் சார்